நீ அன்னமாக இருக்க முடியாது, நீ யார் என்று சொல்லி தருமன். ஏன்னா மத்த எல்லோரும் தண்ணியை குடிச்சதுல கீழே விழுந்துட்டாங்க. இப்போ நம்ம தருமன் மட்டும் அங்கே தண்ணீரை அருந்த வந்தவன் பார்த்துட்டு, சரி இனி என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பதான் அவருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் வர தொடங்குது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் என்று சொல்லி இந்த சமாச்சாரத்தை அந்த அன்னப்பறவையானது சொன்ன உடனே, அன்னப்பறவையா இருந்தா நான் உனக்கு பதில் சொல்ல முடியாது, நீ யார் என்பதை காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு யக்ஷனாக தோன்றுகிறான். அந்த யக்ஷன் கேள்வி கேட்பதாக சில கேள்விகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அருமையான கேள்விகள் எல்லாம் அவர் கேட்டார். நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சது. அதிலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இன்னும் பல கேள்விகளை நம்ம பார்ப்போம். அருமையான அடுத்த கேள்விகள். இதுல முக்கியமான கேள்விகளாக அவன் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா? அதுல முதல்ல சொன்ன மாதிரி ஆத்மாவை பற்றிய விஷயங்கள், காயத்ரி மந்திரத்தை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம பேசினோம். காயத்ரி மந்திரம் என்பது என்ன, யாரும் சொல்லலாம், எதற்காக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம ஓரளவுக்கு அதை பற்றிய ஒரு சிந்தனையை நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மேலிருந்து கீழே விழக்கூடிய ஒரு பொருள் எதுவாக இருந்தால் அதை பார்த்தாலும் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மழை என்கின்ற ஒன்றையும் சொல்லி அதற்கான ஒரு கமெண்ட்ரியை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அது பற்றியான விஷயங்களையும் பார்த்தோம். அருமையான விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டோம். அது போல வேதத்தினுடைய வாக்குகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வாக்குகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வரக்கூடிய விஷயம், அடுத்த கேள்வி, ஒரு மனிதனுக்கு எது பிறந்தால் சந்தோஷம்? ஒரு மனிதனுக்கு எது பிறந்தால் சந்தோஷம்? எப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, தர்மன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? புத்திரன் என்கின்ற வார்த்தையை சொல்றார். புத்திரன் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம ஆண் பாலத்தான் சொல்றாருன்னு நினைக்க கூடாது. புத்திரன் என்பது புத் என்கின்ற வார்த்தையில் இருந்து வரக்கூடிய வார்த்தை. அதுதான் அதனுடைய வேர்டு, ரூட் வேர்டுன்னு சொல்றோம். புத் என்பதுதான் ரூட் வேர்டு. புத் என்றால் என்ன? பித்துர்களை, நம்முடைய முன்னோர்களை புத் என்கின்ற நரகத்திற்கு தள்ளாமல் தடுக்கக்கூடிய வாரிசுகளை புத்திரர்கள் அல்லது புத்திரிகள் என்று சொல்வது. புத் அப்படின்னு சொன்னா என்ன? நரகம் அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா, பித்துர்க்கடன்களை செய்து செய்து அவர்களை மேல் லோகத்துக்கு அனுப்புறதுங்கிறது நம்முடைய வழக்கம். அதனால புத்திரர்களோ அல்லது புத்திரிகளோ பிறந்தால் அந்த பித்துர்க்கடன்களை செய்து செய்து அவர்கள் நம்மை அந்த விஷயத்திலிருந்து மேலே மேலே நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வார்கள் அப்படின்னு பித்துர்க்கடன்களை செய்வதற்கான ஒரு சமாச்சாரத்தை பற்றி பேசக்கூடியதாக தருமன் இங்கே ஒரு குறிப்பை எடுக்கிறான். இது ஒரு அருமையான குறிப்பாக நமக்கு தெரியும். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார் யக்ஷன். சரி, இப்ப இந்த கேள்விக்கு பதில் என்றால் என்ன? எவன் ஒருவன் நல்லா வாழ்ந்து நல்ல சந்தோஷமா இருக்கான், எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து, அழகான மனைவி அவன் பக்கத்தில் இருந்தும் எல்லோரும் அவனை மதித்தாலும் உயிரில்லா பிணமாக கருதப்படுவான். பாருங்க, எல்லாம் கொடுத்துட்டார். யக்ஷன் கேட்கிற கேள்வி என்ன? எல்லாம் இருக்கு அவனுக்கு, என்ன இல்ல? அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு, லிவிங் வெல், அருமையான வாழ்க்கை, என்ஜாயிங் த லைஃப், சுகபோகங்கள், சொல்ல வேண்டாத சுகபோகங்கள் எல்லாம் கிடைக்கும். அது தவிர அவனுக்கு வேற என்ன வேணும்? அழகான மனைவி, அது முக்கியம் தானே. அழகான மனைவி அவனுக்கு இருந்தா தானே இன்னும் சந்தோஷமான வாழ்க்கைகளை போகங்களை அனுபவிக்க கூடியதாக இருக்கும். அழகான மனைவி அவனை. அது தவிர மற்றவர்கள் போற இடங்கள்லாம் வர இடங்கள் எல்லாம் அவனை மதிக்கிறார்கள். அப்படி வச்சுக்கிட்டாலும் இவ்வளவு இருந்தும், இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் உயிரற்ற பிணமாக யார் கருதப்படுவார் என்று பேசுறார். அதற்கு காரணம், அதற்கு என்ன அப்படின்னு சொன்னா, எவன் ஒருவன்
தர்மங்களை பின்பற்றாமல், நியமங்களை பின்பற்றாமல், அனுஷ்டானங்களை பின்பற்றாமல், பெரியோர்களை மதிக்காமல் இருக்கிறானோ அவனே பிணத்திற்கு சமமா. இப்ப என்ன அர்த்தம்? பெரியோர்களை மதிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம், நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வழி, அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தர்ம சிந்தனைகள், அதன்படியாக எவன் ஒருவன் நடப்பானோ அவன்தானப்பா இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கக்கூடிய. அது செய்யாதவனுக்கு உயிரற்ற பிணம். அப்போ ஒரு குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய சொல்லும் போது என்ன சொல்றார்? யார் யாரையெல்லாம் இல்லத்தான் என்பவன் வணக்கம் செய்ய வேண்டும் அல்லது மதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கு தான் அப்படிங்கிற 5 பேரை பேச. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கு தான். இந்த 5 பேரையும் யார் பார்க்கிறானோ அவனே சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வள்ளுவன் வைக்கிறான். தென்புலத்தார்னா யாரு? பித்துர்கள். தெய்வம்னா தேவதைகள். சரியா? தென்புலத்தார் தெய்வம் விருந்து, வருவிருந்து, நம்மை வீட்டு தேடி வரக்கூடிய விருந்தினர். ஒக்கு, தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், மற்றவர்கள். தான், தான்னா தன்னை அண்டி இருக்கக்கூடிய சொந்தங்கள். இவர்கள் அத்தனை பேரையும் காக்கக்கூடிய கடமை இல்லத்தானுக்கு உண்டு. அப்ப இந்த இல்லத்தானவன் இதை சரியா செய்யலே அப்படின்னு சொன்னா அவனை என்ன செய்யலாம்? அவனுக்கு இந்த கடமையிலிருந்து வெளியே விட்டான் என்று அர்த்தம் இல்லையா? அது கூட ஏதோ ஒரு அருமையான ஒரு உபன்யாசகர் சொல்வார். ஒருத்தர் கேட்டாராம், எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே மோட்சத்திற்கு போகலாம் அல்லது நான் நல்வழிப்படலாம் அப்படின்னு கேட்டார். அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஒரு நாளாவது ஏதாவது கோவிலுக்கு போவியாப்பா? கோவிலுக்கு போக மாட்டேன். சரி. நல்ல புஸ்தகத்தை படிப்பியாப்பா? படிக்க மாட்டேன். ஏதாவது நல்ல தர்ம சிந்தனைகள் செய்வியாப்பா? செய்ய மாட்டேன். தீபம், அதாவது ஏதாவது வறியோர்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியது, அதெல்லாம் எதுவும் செய்ய. மரத்துக்காவது தண்ணி ஊத்துவியா? பாருங்க எப்படி கேள்வி பாருங்க. மரத்துக்காவது தண்ணி ஊத்துவியா? அதெல்லாம் நான் பண்றேன். கடைசியில ஒரு வார்த்தை கேட்டான், நெத்தியில் திருநீராவது அணிவாயா? நெற்றியில் திருநீராவது அணிவாயா? தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டார். உனக்கு நான் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உனக்கு பேசிக் குவாலிபிகேஷனே எதுவும் இல்லப்பா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீ இன்னொரு பிறவி எடுத்து எல்லாவற்றினுடைய பயனை புரிந்து கொண்டு நீ வா. நீ இருப்பது பிறவி பயனே அற்றது என்று சொல்லிவிட்டார். எதற்காக சொல்றோம்? பிறந்தும் பயனற்றவர்களாக இருப்பவர்களை பிணத்திற்கு ஒப்பாகத்தான் சொல்ல. பிறந்தும் பயனில்லாலை, பிறவி பயனே இல்லாதவர்களை நம்ம என்னன்னு சொல்றது? சொல்லுங்கோ. பயனற்றவர்கள் அப்படின்னு சொன்னா பிணத்திற்கு சமானமானவர்கள். அப்ப அவர்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில வாழ்றதுங்கிறது சரியா வராது. ஆகவே அவர்களைத்தான் தருமன் என்ன சொல்றான்? பெரியோர்களை மதிக்க தெரியாதவன், வேதத்தின் வழி நடக்க தெரியாதவன், தர்ம சிந்தனை அற்றவன், இவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு எவ்வளவு சுகங்கள் வேணாலும் இருக்கலாம், அவன் பிணத்திற்கு சமானம் ஆனவன் என்று சொல்லிவிடும். இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக நமக்கு தோணும். அதனாலதான் இந்த விஷயங்களை நமக்கு குறிப்பாக சொல்றோம். அதுலயும் மெயினா என்ன சொல்றோம்னா, ராமாயண மகாபாரதங்கள்லாம் வேதத்திற்கு சமானமான விஷயம். அதுல ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது நமக்கு 4 விதமான கடன்கள் இருக்குன்னு சொல்றோம். 4 விதமான கடன்கள். யார் யாருக்கு அந்த கடன்கள் நம்ம பற்றுப்போம் அப்படின்னு சொன்னா, முதலிலே நமக்கு தெய்வத்திற்கான கடன், தெய்வ கடன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்தது குரு, ஆச்சாரியனுக்கு கடன். நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியனுக்கு கடன் இருக்கு, அவனை பற்றியான விஷயங்களை சொல்றோம். 3வது பித்துர்கள், நம்முடைய ஆன்செஸ்டர்ஸ். 4வது இந்த சமுதாயம்.
நீ வளருவதற்கு பல வகையிலே உனக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம். இப்ப இந்த நாளுக்கும் நீ என்ன பண்ற? யூ ஹாவ் அ பவுண்டட் டியூட்டிங்கிறோம். பாருங்க, இதைத்தான் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலையும் சொல்ல இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? வேற வித்தியாசமா சொல்லி கொண்டு போயிட்டோம் இல்லையா? கார்பரேட் கவர்னன்ஸ்ங்கிறான், சஸ்டைனபிலிட்டிங்கிறான், சஸ்டைனபிள் வேல்யூங்கிறான். இல்ல, இதெல்லாம் இப்ப வந்த கான்செப்ட் அப்படின்னு புதுசா இவங்க சொல்றாங்களே. சொசைட்டிக்கு நீ என்னடா பண்ற, சமுதாயத்திற்கு நீ என்ன கடன் செய்திருக்கிறாய் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்க வேண்டியதை எங்கள் சனாதன தர்மமாகிய மகாபாரதம் ஏற்கனவே சொல்லி. இப்ப சொசைட்டிக்கு நீ கடன் பட்டிருக்கப்பா அப்படின்னு சொல்றதுதான் நீ இன்னைக்கு புதுசா கான்செப்ட்ல சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்க. இந்த வார்த்தையெல்லாம் போட்டு புதுசா பார்க்க நல்லா இருக்கு இல்லையா? புதுசா கான்செப்ட போட்டுக்கிறான். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? ஒவ்வொருவனுக்கும் சமுதாயத்திற்குன்னு ஒரு கடமை இருக்குப்பா, அதனுடைய கடன் இருக்கு, அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்தின் வழி போக வேண்டும் என்பதை அழகாக இங்கே தர்மன் பேசி. அதுக்கு அடுத்த கேள்வி உடனே எக்ஷன். எக்ஷனும் விடுறதா இல்ல, அவனை சுத்தி கேள்வி, அப்படி சுத்தி கேள்வி கேட்கிறான். அதுல அடுத்த அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறான். பூமியை விட கனமானது எது? பூமியை விட கனமானது எது? ஆகாயத்தை விட உயர்வானது எது? காற்றை விட வேகமானது எது? யாராலையும் தடுக்க முடியாது வளரக்கூடியது? 4 கேள்வி. பூமியை விட கனமானது எது? ஆகாயத்தை விட உயர்வானது எது? காற்றை விட வேகமானது எது? யாராலையும் தடுக்க முடியாமல் வளர்ந்து கொண்டு இருப்பது? யுதிஷ்டிரர் பார்க்கிறார், சொல்றார், பூமியை விட கனமானது தாய். முடிச்சிட்டார். அம்மாதான் பூமியை விட கனமானவள். அம்மாவுக்குத்தான் எல்லாமே. அதனால்தான் மாத்ரு தேவோ பவ அப்படின்னு ஆரம்பிக்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், முதல் வார்த்தை சொல்லி. அப்போ தாயாருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இதுல பாருங்க, நம்முடைய சனாதன தர்மத்துல ஒரு விஷயம் சொல்றான் குறிப்பா. என்ன அப்படின்னா, எந்த பற்றும் வேண்டாம் என சொல்லக்கூடியதற்கு பேர் என்ன? சந்நியாச ஆசிரமம். கரெக்டா? சந்நியாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சன்னியாசினா யாரு? துறவரத்துக்கு போறவன். கரெக்டா? துறவரத்துக்கு போகக்கூடியவன் சன்னியாசி. இந்த துறவரத்துக்கு போறதுக்கு அம்மானுடைய பர்மிஷன் வேணும். எங்க வச்சிருக்கான் பாருங்க, சனாதன தர்மத்துல எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கான் பாருங்க, ஹையஸ்ட் லெவல். என்ன, எல்லாத்தையும் உற்ற போறேன்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு, அம்மா சொல்லணும் போ. சில மഠங்களிலே அம்மா அந்த காஷாய உடையை எடுத்து தருவாள். சில ஐதீகங்கள் உண்டு சில மഠங்கள்ல. அம்மா காஷாயத்தை எடுத்து தருவா. ஏன்? பற்றை அறுத்துக்கொள் என்று சொல்லி கர்ப்பப்பையின் வழியாக பற்றை உருவாக்கியவள் தர்றான். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பற்றே யாரால வந்தது சார்? இந்த பற்றே நமக்கு வந்தது என்ன? இந்த தேகம், உடல், உலகம் எல்லாம் யார் வழியா வந்தது? அந்த தாய். அந்த தாய் எடுத்து உங்க கையில கொடுக்கறானே, என்ன அர்த்தம்? அவளே சொல்றா, விட்டுடுப்பா எல்லாரும். அப்ப தாயாருக்குத்தான் உலகத்திலே சிறப்புகள் அதிகமாக இருக்கு. எதுக்காக சொல்றேன்? அப்படி துறவியாக இருந்தவர், துறவரத்திலேயே த ஹையஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியாருக்குத்தான் உண்டு. எல்லாருக்குமே தெரியும், ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் சந்நியாசத்திலேயே சந்நியாச தர்மத்தை எப்படி வாழணும்னு தெரிஞ்சு வாழ்ந்தவர். நீங்க ஒரு கிராமர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ரோல் மாடல் எடுத்து போடணும், சன்னியாச தர்மத்துல ஒருத்தர் வாழ்ந்தது எப்படி அப்படின்னு பார்க்கணும்னா ஆதிசங்கரனுடைய வரலாறை பார்த்தா தெரியும். அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் தன் தாயாருக்கு வந்து இறுதி சடங்குகளை செய்தார். அப்ப சந்நியாச தர்மத்திலே அது அட்மிட்டட். அப்ப யாருக்கு இருக்கு பாருங்க, ஒரு சன்னியாசியா போனாலும் கூட தாயாருக்கான கடன் முடியல இருக்கு அங்க.
இப்ப சன்னியாசிக்கு அந்த கடமை வருது. யாரும் இல்லாத பட்சத்திலே தாயார் தனியாக இருக்கிறாள் என்று சொன்னால், நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள் என்று சொன்னால், அவளுக்கான ஈமச் சடங்குகளை அந்த சன்னியாசியானவன் வந்து செய்ய வேண்டும். ஆதிசங்கர செய்தார். இப்போ எது விட்டு போனாலும் எது விட்டு போகாது, தாய் என்கின்ற தொடர்பு. அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம், பூமியை விட கனமான ஒரு சமாச்சாரம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதற்கு தாய் என்று சொல்றார். இதுல நல்ல அருமையான ஒரு இடமும் ஒண்ணு வருது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரார்த்தம்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து தர்ப்பணங்கள் செய்யறதும் பித்ருகளுக்கு பிண்டம் வச்சு நம்முடைய ஒரு வழிபாட்டை செய்வதுங்கிறது ஒரு முறை. அதற்கு பிண்ட தர்ப்பணம்னு பேர், பிண்ட ஸ்ரார்த்தம்னு சொல்லுவோம். சரியா? அதுல ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு இடங்கள்ல போய் இந்த பிண்ட தர்ப்பணம் அல்லது பிண்ட ஸ்ரார்த்தத்தை பண்றது. ஒண்ணு காசியில பண்றது ஒரு இடம், அலக்நந்தா என்று சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்துல ஒரு இடத்துல பண்ணுவாங்க. இன்னொரு இடம் கயா அப்படின்னு ஒரு இடம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கயா அப்படின்னு ஒரு இடம். இந்த கயால ஒரு சிரார்த்தம் பண்றது, அதுக்கு பேரு கயா சிரார்த்தம்னே பேர். கயா சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயா சிரார்த்தத்துல ஒரு விசேஷம் என்ன, நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கு, தெரிஞ்சுக்குங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. அங்கே போய் பிண்டங்கள் வைத்து அங்க நம்ம என்ன பண்றோம், தர்ப்பணங்கள் சிரார்த்தம் பண்றோம். சிரார்த்தம்னா இறந்தவர்களை நினைத்து. அப்போ தாயாரோ தந்தையாரோ இறந்து போனால் தந்தைக்கு ஒரே ஒரு பிண்டத்தை வைக்க சொல்வார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தைக்கு 1, தாய்க்கு 16 பிண்டங்கள். தாய்க்கு 16 பிண்டங்கள் உண்டு. அது ஏன் 16 பிண்டங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இதுக்குள்ள போய் எங்க இந்த சப்ஜெக்ட புரிஞ்சுக்க போறோம்? நம்ம யாரும் ஐயா சொல்றாரு நாமளே எதையோ உருட்டிட்டு வச்சுட்டு ஓடியாந்துருவோம். நமக்கு அது விஷயங்கள் புரியாது. அவர் சொன்னாருன்னு செஞ்சோம், அவ்வளவுதான், நமக்கும் தெரியாது. அது கூட அவருக்கும் ஃபாஸ்டா டைம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ண போறாரு? ஏதோ இருக்கிறதே 2 கிள்ளி இந்த சைடா ஒண்ணு வை அந்த சைடா ஒண்ணு வைன்னு வேலையை முடிச்சுட்டு தட்டுல தட்சிணை வச்சு சரி சரி எழுந்து அடுத்த ஆள் வரப்போறான் அப்படின்றான். ஆனால் எக்ஸ்பிளனேஷன் வேணும் இல்லையா? 16 பிண்டங்கள் ஏன் வைக்கிறாங்க, தாயாருக்கு ஏன் செய்கிறோம்? முதல் 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 பிண்டம் வைக்கும் பொழுது என்ன நினைச்சு பிண்டத்தை வச்சு அது மேல எள்ளை போட்டு தண்ணி இறைக்கணும். எள்ளு தண்ணி விடுறதுங்கிறது இதுதான் காரணம். முதல் பிண்டம் எதற்காக செய்கிறான், என்ன கர்ப்பத்துல தாங்கினியமா, அப்ப மேலையும் கீழையும் நடக்கும் போது உனக்கு ஒரு வேதனை ஏற்பட்டிருக்குமேமா, வயிற்றுல வலி ஏற்பட்டிருக்குமே, அதுக்கு உன்னுடைய முதல் பிண்டம் இந்த முதல் தர்ப்பணம். என்ன தூக்கி சுமைக்கின்ற பொழுது உன்னுடைய வயிறு வலிச்சிருக்குமே, நடந்திருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, அதுக்குமா இந்த முதல் பிண்டம் முதல் தர்ப்பணம். 2வது பிண்டம், அம்மா நீ பிரசவத்தில் இருந்த போது ஆசையாக, பிரசவத்துக்கு முன்னாடி ஆசையாக வாயில கொண்டு வந்து அப்படி ஸ்வீட்டை போடலாம், லட்டை போடலாம், மாம்பழம் எடுத்து அப்படி வாயில போட்டா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆசையாக சாப்பிடக்கூடிய விஷயம் பிரசவமான போது வாயில கொண்டு போய் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, தடுத்து இந்த சாமானெல்லாம் நீ சாப்பிட, சில சாமான்கள் தான் சாப்பிடணும். அப்போ தாயாரை நம்ம என்ன பண்றோம், ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கொண்டு வந்து உணவு பழக்க வழக்கங்களை கூட அவளுக்கு, அவள் உண்ணுகின்ற உணவு கூட குழந்தைக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று செய்ததற்காக, அம்மா நான் கருவிலே உருவே ஆகல அம்மா, கருவுக்குள்ள உட்கார்ந்திருந்தேன், நான் சரியா வளரணுங்கிறதுக்காக நீ உணவை உன் ருசியை குறைத்தாயே அம்மா, அதற்காக ஒரு பிண்டம் இன்னொரு தர்ப்பணம். இது 2வது. நான் 3வது, என்னுடைய கை காலை வச்சுட்டு நான் சும்மா இருந்தேனா, வளரும் பொழுது சும்மா இல்ல, கைய வச்சு இடிச்சேன், காலால உதைச்சேன். இந்த உதைத்ததையும் கையால் குத்தியதையும் பண்ணியதையும் வலி என்று பொறுக்காமல் சந்தோஷமா என்ன பண்ணா,
பாருங்க பாருங்க இங்க உதைக்கிறான் பாருங்க உங்க பிள்ளை, இங்க பாருங்க பாருங்க இந்த இடத்துல குத்துறான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஓடி 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 எல்லோரிடத்திலையும் உன் வேதனையை கூட சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டாயே அம்மா, அதற்கு ஒரு பிண்டம் இந்த தர்ப்பணம். சரியா? நீ நிறமாத கர்ப்பிணியா நடக்கும் பொழுது மூச்சு வாங்கும், நடக்க முடியாது. உட்கார்ந்து நம்மளால சில சமயங்கள் நின்னுகிட்டே வேலை செய்யறதுங்கிறது காலெல்லாம் வலி. ஆனா வயிறுல ஒரு சுமைய வச்சுக்கிட்டு நடக்கிறது, போறது, வர்றது, வேலை செய்யறது எல்லாம் செஞ்சியேமா, அந்த வேதனையை கூட என் பொருட்டு பொருட்படுத்தாமல் நீ எடுத்துக்கொண்டாயே அம்மா, அதற்கான ஒரு பிண்டம் இந்த தர்ப்பணம். எனக்கு வியாதி வந்ததுன்னா நாளைக்கு கசப்பான மருந்தெல்லாம் சாப்பிடுவானே என் புள்ள அப்படிங்கிறதுக்காக, நான் வியாதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக பத்தியங்களையும், பிள்ளை பிறந்தாச்சு, நான் சொல்றேன் பிள்ளைய பிறந்த பிறகு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு உடனே அம்மாவுக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துடுறோமா? தாயாருக்கு பால் கொடுக்குற சமயத்துல எல்லா சாப்பாடும் கொடுக்குறோமா? அப்ப அவளுக்கு பத்தியமான உணவுகளைத்தானே தருகிறோம். ஏன் தர்றோம்? அவள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் வயிறை கட்டி கொண்டு, தன் வயிறை கட்டி கொண்டு. இதுதான் வள்ளுவர் சொன்னா, வயிற்றுல குழந்தை பிறந்தாச்சு, வயிற்றுல குழந்தை நிறமாதமா இருக்கு, அவ்வளவு வெயிட்டா இருக்கான், அந்த குழந்தை கீழே இறங்கியாச்சு, இறங்கின பிறகு அந்த வயிறு எப்படி இருக்கும், ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு அசுரத்தனமான ஒரு பசி எடுக்கும். அந்த பசிக்கு அவன் சொல்றான், ஈன்றாள் பசிக்கான்பாலே ஆயினும் செய்யற்க சான்றோர் வழிக்கும் வினை. அதுக்கு பேர் தான் ஈன்றாள்னு பேர். ஈன்றாள்னா என்ன அர்த்தம்? வயிற்றுல இருந்து குழந்தைய இறக்கிட்டா, இறக்கின பிறகு வயிறு இருக்கு பாருங்க, சும்மா அப்படியே ஃப்ரீயா இருக்கும். இப்போ அந்த ஃப்ரீயா இருக்கிற வயிறுக்கு பசி ஏற்படும். அந்த பசி சமயத்துல கூட தப்பான காரியத்தை செஞ்சுட்டார். அப்பனா என்ன அர்த்தம்? ஈன்றவளுக்கு வரக்கூடிய பசியை அவள் தடுத்து கொண்டு, குழந்தைக்கு நாளைக்கு மருந்து வந்தா கஷ்டமா இருக்குமே, என் குழந்தை கஷ்டப்படுவானே அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ண? பத்திய உணவுகளை, கசப்பான விஷயங்களை எடுத்துக்கொண்டாய். அதற்காக ஒரு பிண்டம் ஒரு தரம். நான் பிறந்த 3 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் பெருசா, ஏன்னா உடனே கொடுக்க மாட்டாங்க எதையுமே. இந்த பிறந்த நாள் மறுநாளே எடுத்தோடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தா ஐஸ்கிரீமா சாப்பிடு, இருந்தா கேக்கா சாப்பிடுனா கொடுக்க போறான். பிரசவத்தை பெத்தெடுத்த பிறகு எல்லாம் உங்களுக்கு தாய்மார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், குழந்தைய பெத்தெடுத்திருக்கா, வா வா பரவாயில்ல, யூ ஹேட் மேட் அ வெரி குட் சாய்ஸ் அண்ட் வெரி குட் அட்டெம்ப்ட், நல்ல குழந்தை பிறந்திருக்கான், இந்த கேக் எடுத்துக்கோ, இந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ கொடுக்க போறான். அப்ப என்ன பண்ற? சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த 3 நாள் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான சாப்பாடா இருக்கும். அப்படி எனக்காக நீ வாழ்க்கையிலே பத்தியம் இருந்து விரதம் இருந்து பெற்றாயே அம்மா, அதற்கான ஒரு பிண்டம் ஒரு தரம். ராத்திரி எல்லாம் இப்ப சாதாரணமா நீங்க பாத்துருக்கீங்களா, அம்மாக்கள் கை குழந்தைகள் இருக்கும், போய் சாப்பிட உட்காருவாங்க. இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கலாம், இதெல்லாம் வாழ்க்கையில சர்வ சாதாரணமாக தாயார் பார்க்கக்கூடிய விஷயம். போய் இவங்க சாப்பிட உட்காருவாங்க, குழந்தைக்கு அப்பதான் பாலை குடுத்துட்டு அந்த அம்மா போய் சாப்பிட கைய வச்ச உடனேயே குழந்தை ஒரு சத்தம் போடும், ஒரு சத்தம். என்ன அப்படின்னு சொன்னா அப்பதான் ஒண்ணுக்கு போயிருக்கும் இல்லையா, இல்லைன்னா டைப்பர் மாத்த வேண்டியதா இருக்கும். இந்த பக்கத்துல சாதத்தை பிசைஞ்சிருப்பா கையில, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் அந்த குழந்தை பண்ணிருக்கும். என்னங்க பண்ணுவா தாயார்? கைய கழுவிட்டு வந்து அந்த கையால் அந்த குழந்தையினுடைய மூத்திரத்தையும் அந்த துணியையும் தொடச்சு எடுத்து அந்த குழந்தைய கிளீன் பண்ணி வேற துணியை போட்டுட்டு வந்து திரும்பவும் அந்த சாதத்துல கைய வைப்பா. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் அசிங்கம் பார்த்திருந்தான்னா அவளால் சாப்பிட முடியுமா? பார்த்திருக்க முடியுமா? அப்ப எப்பேற்பட்ட தாயினுடைய தர்மம் அது. அம்மா, அப்படி நீ அசிங்கம் பார்க்காம என்னுடைய மலமூத்திரங்களை தூக்கி எறிந்து விட்டு என்னை கழுவி என்னை சுத்தம் செய்தாய் அம்மா, அதற்காக ஒரு பிண்டம் ஒரு தர்ப்பணம்.
எப்படி வைக்கிறான் பாருங்க. இதுதான் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய உச்சம். தாய்க்கு என்ன அழகான ஒரு விஷயங்களை கொடுத்திருக்காங்க. என்னுடைய பசி, என்னுடைய தாகம், ஒரு நிமிஷம் அந்த குழந்தையினுடைய சத்தம் கேட்டதுன்னா என்ன பண்ணுவா தாயா? சாப்பிட உட்கார்ந்தவ வாயில ஒரு சாமான் போட போறா, குழந்தை அழுவுது, உடனே ஓடுவா. தன்னுடைய பசியை கூட துறந்து குழந்தையினுடைய பசிக்காக ஓடுகிறாயே, ஓடி வந்தாயே அம்மா, அதற்காக இந்த பிண்டம், இந்த பத் இல்லையா? நான் அழுத போதெல்லாம் ராத்திரி எழுந்து கையில வச்சுக்கிட்டு, எனக்கு பால் வேணும்னா பால், ஆத்தி கொடுக்கும்னா ஆத்தி கொடுத்து, என்னுடைய பசியை தீர்த்தாயே அம்மா, அல்லும் பகலும் உன்னுடைய தூக்கத்தை கூட விட்டு கொடுத்து எனக்கு செஞ்சியே அம்மா, இதற்காக ஒரு பிண்டம் ஒருதன். ஒவ்வொரு மாதத்திற்கும் சொல்லிட்டு வர்றார். அந்த 16 பிண்டங்கள்ல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மாசம். என்ன குளிர்காலத்துல எனக்கு நீ என்ன பண்ற, உன்னுடைய முந்தானையை என் மீது போத்தி, உன்னுடைய புடவைய போத்தி என்ன பண்ணுவ, அப்படி வார்ம்தா என் குழந்தை இருக்கணும்னு பார்த்து பண்றாள அந்த காலத்துல. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைகளை தொட்டில்னு கட்டுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பதான் அப்புறம் இந்த கர்ப்ல வந்துருச்சு, அப்புறம் கிரிப் எல்லாம் வந்து கொண்டு வந்தாச்சு, எல்லாம் ஃபேஷனா போச்சுன்னு வச்சுப்போம். இப்ப பெருசு பெருசா கிரிப்பல போட்டு அதுக்குள்ள போட்டு எதையோ ஆடிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அம்மா உடுத்திய துணியில் தான் தொட்டில் கட்டுவார்கள். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா உடுத்திய துணியில தான் தொட்டில கட்டி போட்டிருக்கோம். என்ன காரணம்? நல்லா யோசிச்சு பாருங்க. தொட்டில் கட்டுறது எதுக்கு? அந்த குழந்தை அப்படி அடக்கமா உள்ள இருக்கும். அந்த புடவியில் தாயினுடைய வாசனையை அந்த குழந்தை நுகர்ந்து கொண்டு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? சைக்கலாஜிக்கலி இட்ஸ் a bondage between the mother and the children. புரியுதா? அப்ப தனியா குழந்தைய கொண்டு போய் வச்சு வளர்க்கறதெல்லாம் நம்ம ஸ்டைல் கிடையாது. ஓப்பனா சொல்றேன், நம்ம ஸ்டைலே கிடையாது. குழந்தை தனியா ஒரு ரூம்ல தூங்குது, அது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 101ல தூங்குது, நான் கீழே பேஸ்மெண்ட்ல ரூம் 202ல நான் தூங்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியோடங்கிறதெல்லாம் நம்ம கலாச்சாரமே கிடையாது. நம்மோடு அந்த குழந்தை இயந்து நம்ம 2 பேரும் வாழக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய ஒரு அறையிலே உட்கார்ந்து அப்படி அப்படி ஒரு இறுக்கமாக இருந்து நாம் படுத்திருக்கும் போது நம்ம குழந்தைங்கிறது என்ன பண்ணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேரும் படுத்துட்டு இருக்கோம், கணவன் மனைவினா குடுகுடுன்னு வந்து நட்ட நடுவுல படுக்கும். அதுதாங்க வாழ்க்கை. அங்கதான் படுத்துக்கும். நான் இங்கதான் படுப்பேன் அட முடியும். அதுதான் குழந்தை. அப்படித்தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். அந்த பாண்டேஜோட வாழ்ந்ததுனால தான் வாழ்க்கை. இந்த பாசத்தை தந்தாயே அம்மா, இதற்கு ஒரு பிண்டம் ஒருதன். இவனுடைய எனக்கு உடம்பு சரியில்லையா, அவன் நோம்பு இருப்பான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் நோம்பு இருப்பான் இல்லையா? ஐயோ என் பிள்ளைக்கு வருத்தம், ஓடி ஓடி போறான். எந்த வயசானாலும், எந்த வயசு ஆனாலும் தாய்க்கு பிள்ளைதான். அது ஆணோ பெண்ணோ இல்லையா? அது ஆணோ பெண்ணோ, எந்த வயசானாலும் தாய்க்கு பிள்ளைதான். இட் டசன்ட் மேட்டர். 50 வயசு ஆனாலும் சரி. எனக்கும் என் தாயோட பேசும்போது என்னடா போனே பேசல, இல்லம்மா வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். ஏன்? என்னுடைய முதல் குரு, முதல் ஆசான் என் தாய். மறுக்க முடியாது. எனக்கு ஆனாவன் நான் சொல்லி கொடுத்தது என் தாய். கையை பிடிச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனவள் என் தாய். அப்ப நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்ப அப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரத்தை நான் மறுக்க முடியாது இல்லையா? அம்மா அப்படி நீ எனக்காக ஓடி ஓடி செய்தாயே அம்மா, அதற்காக ஒரு பிண்டம் இன்னொருத்தன் இல்லையா? அடுத்தது நீ என்ன பண்ற? இப்ப நீ உள்ள இந்த உலகத்துல நீ இல்லையம்மா. இந்த உலகத்துல என்னை நினைத்து கொண்டு இப்பொழுதும் பிதுர்லோகத்துக்கு போகாமல் சுற்றி விடாதே அம்மா. அடுத்த பிறவிக்கு, அடுத்த பயணத்திற்கு, அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் அம்மா. அதற்காக இந்த பிண்டம் என்ற தன். என்னுடைய தாய் எனக்காக பட்ட வேதனைகள் அத்தனையும்
ஏதோ அறிவு சார்ந்த விஷயத்துல நான் ஏதோ பதில் சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய பந்தமானது சரியாக முடிந்து அவளுடைய கடன்கள் தீர்ந்து அவள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். கடைசியாக இந்த பிண்டத்தை வைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா, கர்ப்பத்திலும் சரி, சிசுவாக இருந்த போதும் சரி, வெளியில வந்த போதும் சரி, எனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் முதலில் துடிப்பது ஆக இருந்த நீ இனி என்னை பற்றி யோசிக்காமல் உன் அடுத்த பயணத்திற்கு தயாராகுக என்று சொல்லி ஒரு பிண்டத்தை, கடைசி பிண்டத்தை வைத்து அதற்கு ஒரு தர்ப்பணத்தை செய்கிறது. இது கயா சிரார்த்தம்னு பேர் இதுக்கு. அப்ப எத்தனை பிண்டங்கள் வைக்கிறோம்? 16 பிண்டங்களை வச்சு அந்த தாயாருக்கான விஷயங்களை சொல்லி நாம செய்யறோம். அப்ப காரணம் என்ன? பூமியை விட மிக மிக கனமான ஒன்றாக இருக்கக்கூடியவள் யார்? தாயார். அந்த தாய் தான் நமக்கு என்ன பண்றா? எல்லாத்தையும் செய்யறதுனாலே தாய்க்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமையை தந்து. அடுத்த கேள்வி என்ன? ஆகாயத்தை விட பெரியது எது? அடுத்த கேள்வி. தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்த யுதிஷ்டிரன் அடுத்த வார்த்தை சொல்றான், தந்தை என்று சொன்னான். ஆகாயத்தை விட பெரியது. ஆகாயத்தை விட பெரியது ஏன் சொல்றோம் அப்படின்னா, தாய் அன்பை காட்டுவாள், தந்தை ஒழுக்கத்தை சொல்லி தருவாள். யூ லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யுவர் ஃபாதர். உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் எப்படி, என்ன சமாச்சாரம் ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேருந்து கற்றுக்க முடியும்? தந்தையாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் தந்தை பல இடங்களிலே நமக்கு குருவாக இருக்கிறார். அப்பானுடைய அப்ரோச் வேற, அம்மானுடைய அப்ரோச் வேற. பிரச்சனைகளை டீல் பண்ணும்போது அம்மா எமோஷனலா டீல் பண்ணுவா, அப்பா இன்டலெக்சுவலா டீல். அதனாலதான் நமக்கு ரெண்டு பேருடைய அட்வைஸும் தேவைப்படுது. ஒரு வாழ்க்கையிலே, ஒரு பொருளிலே, ஒரு சமாச்சாரத்திலே நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு சமாதானமும் சரி, சரியான விஷயமும் தெரியணும் சொன்னா ரெண்டு விதத்திலையும் நமக்கு சமாதானம் அல்லது ரெண்டு விதத்திலையும் நமக்கு சரியான பதில்கள் கிடைக்க வேணும். ஒன்னு எமோஷனல் சப்போர்ட்டும் வேணும், இன்னொன்னு இன்டலெக்சுவல் சப்போர்ட்டும் வேணும். அதனாலதான் தாய் தந்தையாக இருவரும் இருக்கிறார்கள். அப்போ உலகத்திலே நம்ம என்ன சொல்றோம்? ஆகாயத்தை விட மிக மிக பெரியதாக இருக்கக்கூடியது தந்தை. ஏன்? அவர் ஒரு ஆச்சாரி. அவன் நமக்கு பக்கத்திலேயே இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். தந்தை கிட்டே இந்த பிரின்சிபல் கத்துக்கிறோம், தந்தை கிட்டே இந்த ரோல் மாடல் கத்துக்கிறோம், டிசிப்ளின் கத்துக்கிறோம் இல்லையா? தந்தையோடு கல்வி போம்னா தாயோடு அறுசுவை போம். அம்மா போனா என்ன அர்த்தம்? தாயோடு அறுசுவை போம், அறுசுவை உணவு போயிடும். தந்தையோடு கல்வி போம் என்று சொன்னார். அப்ப தந்தை இல்லை என்று சொன்னால் நமக்கு என்ன ஆகுது? கல்வியினுடைய ஒரு சிறப்போ, கல்வியினுடைய பண்போ. கல்வி போம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்க உடனே வேற மாதிரி யோசிக்க கூடாது. கல்வினா படிப்பு போயிடும் போல் இருக்கு, அப்ப நான் படிச்சு வாங்கின டிகிரி எல்லாம் போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒழுக்கம் என்பது கல்வியின் பால் வந்தது. அப்ப அது வராது, அது போயிடும் இல்லையா? மூன்றாவது கேள்வி யுதிஷ்டிரனை பார்த்து யக்ஷன் கேட்கிறான், யுதிஷ்டிரா, காற்றை விட வேகமானது எது? சொல், காற்றை விட வேகமானது எது? தர்மன் சொல்கிறான், மனசு. இந்த உலகத்திலேயே மனசு தாங்க ரொம்ப ஃபாஸ்ட், காற்றை விட வேகமாக ஓடக்கூடிய. இந்த மனசை நம்ம அடக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், பிரம்ம பிரயத்தனம் இல்லையா? ஒரு பணக்காரர் என்ன பண்ணான்னா, ஒரு கோவில நிர்வாகம் பண்ணி கொண்டு வர. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆண்டிகள் முதல் அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் வரைக்கும் எல்லாருக்கும் சோறு போடுறதுங்கிறது அந்த பணக்காரனுடைய வேலை. அதனால வருவா, டெய்லி சோறை வடிச்சு அன்னதானம் பண்ற மாதிரி எல்லாருக்கும் சோறை போற்று அப்படின்வார். அங்க ஆண்டியிலிருந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் சோறு போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். கொஞ்ச நாள் அப்படி அந்த பணக்காரர் அதையெல்லாம் பார்த்து தர்மகர்த்தாவா இருந்து அதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தார். அவருடைய காலம் முடிந்த பிறகு அவருடைய பிள்ளை அந்த விஷயத்தை எடுத்தான்.
இதுதான் ஜெனரேஷன் டிஃபரன்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஜெனரேஷன் டிஃபரன்ஸ் சொல்றது இந்த இடத்துல தான் மாறும். அவன் புள்ள அந்த பொறுப்பை எடுத்தான்னு அவர் ஒரு புது ஆர்டர் ஒண்ணு போட்டார். எவன் கோவில்ல வேலை செய்யலையோ அவனுக்கெல்லாம் சோறு கிடையாது. எவன் வேலை செய்யலையோ அவனுக்கெல்லாம் சோறு கிடையாது. சரின்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கெல்லாம் சோறு. சும்மா தர்மத்துக்கெல்லாம் போட முடியாது, வேலை செஞ்சவனுக்கு சோறு அப்படின்னு ஒரு புது ரூல் ஒண்ணு போட்டுட்டார். புது ரூல் போட்ட உடனே எல்லாருக்கும் சோறு போடுறதுன்னு தீர்மானமாயி போச்சு. ஆனா அங்க ஒரு ஆண்டி வந்துட்டு உட்கார்ந்துருந்தா. அந்த ஆண்டிக்கு, ஏன்னா அந்த வேலையை அப்பவே வேலை செஞ்சது இல்ல, அவன் சும்மாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இவர் தான் ஆர்டர் போட்டுட்டாரு. புது மேனேஜர், புது முதலாளி. இவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டார்? வேலை செய்யலைன்னா சோறு கிடையாது. அவங்க கிட்ட வந்தா இவன் வேலை செய்யலைங்கிறதுனால சோறு இல்லைன்னாங்க. சோறு இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஆண்டி பாட்டுக்கு சாதாரணமா உட்காந்துருக்கான். அவன் காலப்படல. எல்லாரும் போய் இந்த முதலாளி கிட்ட சொல்றாங்க, என்னங்க நீங்க சொன்னீங்க எல்லாரும் வேலை செய்யறாங்களா? அவன் எல்லாரும் வேலை எக்ஸப்ட் ஒருத்தன். உடனே சொல்றான், எப்பவுமே நமக்கு ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. எவன்டா அவன்? சார், அந்த ஆண்டி சார். அவன் ஒரு மூலையில உட்காந்துருக்கான், வேலை செய்யணும். கோவம் குடுகுடுன்னு வரான். இந்த பார், எல்லாரையும் வேலை செய்ய சொல்லியிருக்கேன். அதனால அவனால முடிஞ்சது அவன் வேலையை செய்யறான். நீ கோவிலுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய், கைங்கரியத்தை செஞ்சேன்னா உனக்கும் சோறு உண்டு. அந்த ஆண்டி சிரிச்சான். நான் சோறுக்காக உட்காந்துருக்கேன் நீ நினைச்சியா? ஏன்னா எனக்கு நான் என்ன சோறுக்காக உட்காந்துருக்கேன் நீ நினைச்சிய? பின்ன ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துருந்தா உனக்கு யார் சோறு போடுவா? நான் சோறு கேட்கலையேப்பா உன்ன. அப்ப எங்க அப்பா போடும்போது நீ சாப்பிட்டியே, நான் சும்மா இருந்தேன்னு உனக்கு யார் சொன்னது? பின்ன சும்மா தானே உட்காந்துருக்கேன். நானும் பாக்குறேன், என்னுடைய பணி ஆட்களும் வந்து சொல்றாங்க, நீ சும்மா ஒரு மூலையில உட்காந்து இருக்கிற, அதனால தான் சொன்னேன். அப்படியாப்பா, சரி வா, நீ கொஞ்சம் சும்மா உட்காந்து பாரு. வந்தான். இது என்ன பெரிய விஷயம்? நானும் உட்காடுறேன். இவனு ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா எழுந்தா. பத்தியா, நான் சும்மா உட்காந்தேன். இது என்ன பெரிய விஷயம்? உன்ன மாதிரி நானும் செய்வேன். சும்மா உட்கார்றதுன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்து பார். அப்ப சொல்லு. உட்கார்ந்தான். ஒரு நிமிஷம் கூட அவனால் உட்கார முடியவில்லை. அவன் உட்கார்ந்த உடனே சிந்தனை எங்கெங்கயோ போகுது, எதேதோ தோணுது, எல்லாம் பண்ணுது. அவன் யோசிச்சான், எழுந்தான், அந்த ஆண்டியின் காலிலே விழுந்தான். நீயே குரு, நீதான்பா பெரிய ஆளு, இவருக்கு என்ன வேணுமோ இனிமே கொடுங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? சும்மா இருத்தல் என்பது மிக மிக கடுமையான விஷயம். அத யார் சொல்லிட்டார்? போற போக்குல முருகன் அருணகிரிநாதருக்கு சும்மா போற வகையில சொன்னாராம், சும்மா இரு சொல்லற. இல்லையா? சும்மா இருக்க முடியுமா? சும்மா உட்காந்து பார்ப்போமே. சும்மா இருன்னா ஒரு இடமா உட்கார்றதுக்காக சும்மா இருன்னு சொல்லல. சிந்தனை அற்று தேவையில்லாத தேடல்களை விட்டு ஒரு இடமாக உட்கார்ந்திருன்னு சொல்றதுதான் சொல்லற சும்மா இரு. அப்படி ஒரு சமாச்சாரத்தை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது மனசு. அப்போ மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது பெரிய விஷயம். அடுத்தது, எது கட்டுக்கடங்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது? எக்ஷன் கேட்கிறான். சரி, இதுக்கு பதில் சொல்லிட்டேன், இந்த பதில் சொல்லி பார்ப்போம். எது கட்டுக்கடங்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே? தர்ம சிரிச்சா, ரொம்ப சிம்பிள். என்னது? மனுஷனுடைய விசாரம், கவலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கு, தீர்றபாடே காணும். நீ வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கியா, புல்லு மாதிரி வந்துகிட்டே இருக்கியா, புல்லு பூண்டு மாதிரி வரும். ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு போச்சுன்னா இன்னொன்னு. டெய்லி ஏதாவது ஒரு கவலைப்படணுமேனு ஏதாவது ஒரு அஜெண்டா போட்டுக்கிட்டே வச்சு, மண்டே ஆனா ஆபீஸ் கவலை, டியூஸ்டே ஆனா பிள்ளைங்க கவலை, வெனஸ்டே ஆனா பேரங்க கவலை, இப்படி வச்சுட்டு இருக்கோமே. டேர்ன் டியூட்டி பார்த்து போட்டு நம்ம கவலைப்பட்டு உட்காந்துருக்கோம். அப்போ கவலைகள் மாறுதா? இல்லை. அப்போ இதுதான் என்ன செய்யறோம்? அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு, அடி வேறு பிடிச்சது போல வந்துகிட்டே இருக்கு. அன்கன்ட்ரோலபிள். தர்மன் சொல்றான். எப்படி இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் தர்மனுடைய சிந்தன். யுதிஷ்டிரன் எப்பேற்பட்டவனாக இருந்திருக்கிறான் பாரு.
இத்தனை கேள்விக்கான பதிலையும் எப்படி ஒரு ஞானத்தினுடைய தரிசனத்திலிருந்து யுதிஷ்டிரன் இவ்வளவு கிளாரிட்டியோட பேசுறான் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனை தெளிவாக இருந்திருக்கிறதுங்கிறது நமக்கு புரியும் இல்லையா? இல்லைன்னா இவ்வளவு கிளாரிட்டியோட சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த கேள்வியை நல்லா யோசிச்சு பாருங்க. யக்ஷ பிரசன்னத்துல தர்மனுக்கு பதிலா பீமன் நின்னு பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி கேள்வி, என்ன பதில் வந்திருக்கும்? என்ன கேள்வி கொடுத்திருப்பான்? எதிரா விசாரம், எதிரா உனக்கு வெட்ட வெட்ட வளராது சோறு, இப்படிதான் சொல்லியிருப்பான். சண்டை, அடிதடி, இதுதான் பேசியிருப்பான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. பீமனுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. பீமனுக்கு யக்ஷன் கேள்வி கேட்கல. பீமனை யக்ஷன் கேள்வி கேட்கல. புரியுதா நான் சொல்ற? புரியுதா? பீமனுக்கு யக்ஷன் கேள்வி கேட்கல. காரணம் என்ன? யக்ஷன் கேள்விக்கு தருமன் பதில் சொல்லிட்டான். நீங்க இன்னொன்னு யோசிங்க. பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது? அர்ஜுனனுக்கு. பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. காரணம் என்ன? தருமனுக்கு சொல்லலையே. ஏன்? தருமனுக்கு தேவைப்படல. நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தெளிவா இருக்கான், அவனுக்கு தேவையில்லை. அவனை போய் உட்கார வச்சு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தெரியும், விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. அவன் தெளிவா இருக்கான். அப்ப பகவத்கீதை அவனுக்காக சொல்லப்படல, அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. காரணம், அவன் போர் தொழிலை சரியாக செய்ய வேண்டும் என்பது. பீமனுக்கு சொல்லல, நகுல சகாதேவனுக்கு சொல்லல, அங்கே அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. அதே பகவத்கீதை இங்க வச்சு சொன்னாங்களா? சொல்லல. காரணம் என்ன? யக்ஷன் கேள்விக்கு தருமனுடைய ஒவ்வொரு பதிலுமே அவன் அறிவில் சார்ந்தவன் என்பது சான்று. புரியுதா? இப்ப ஒவ்வொரு கேரக்டர் எப்படி யூனிக்கா இருக்கு பாருங்க. தர்மனுடைய சிந்தனையினுடைய ஆழம் நமக்கு இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது. அப்ப அவனுக்கு எவ்வளவு கிளாரிட்டி இருந்திருக்குங்கிறது. இதுதான் அவனுடைய கேள்விக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய பதில்கள். அருமையான விஷயம், அருமையான விஷயம். அடுத்த கேள்வி, அடுத்த செட் ஆஃப் கேள்விகள் வருது. என்ன? யார் தூங்கும் பொழுது கண்மூடுவது இல்லை? யார் தூங்கும் பொழுது கண்மூடுவது இல்லை? யார் அசைவற்று இறந்தது போல் பிறந்தாலும் அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள்? எது இறந்தது போல் பிறந்தாலும் சந்தோஷப்படும் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள்? எதற்கு ஹிருதயம் இல்லை? எது பெருகிக் கொண்டே இருக்கு? 4 கேள்வி இப்ப வைக்கிறான். என்ன சொல்றான்? யார் தூங்கும் பொழுது கண்மூடுவது இல்லை. முதல் கேள்வி, யார் தூங்கும் போது கண்மூடுவதில்லை? உடனே சொன்னான், அழகாக சொன்னான் தர்மன், மீன்கள் தூங்குகின்ற பொழுது கண்மூடுவது இல்லை. மீனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ளத்தானே இருக்கு. அது கண்மூடிட்டு தூங்கிட்டு எல்லாம் பண்ணாது. அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு கிரீச்சர்ஸ்க்கு, ஒவ்வொரு பிராணிகளுக்கு ஒரு விதமான ஒரு 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 இயற்கை ஒண்ணு கொடுத்துருக்கான். பாத்தீங்களா? விலங்குகள் அநேகமாக, நீங்க பாத்தீங்கன்னா விலங்குகள்ல அநேகமாக சில விலங்குகள் படுத்துக்கிட்டலாம் தூங்காது. உதாரணத்திற்கு நீங்க குதிரையை பாத்தீங்கன்னா நின்னுகிட்டே தூங்கும். குதிரை நின்னுகிட்டே தூங்கும். பசுமாடாவது கீழே மண்டி போட்டு உட்கார்ந்து அதுக்கப்புறம் தூங்கி. யானையும் சில சமயங்கள் கீழே உட்காரும், படுக்கும், செய்யும். குதிரை நின்னுகிட்டே தூங்கும். இயற்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு இயற்கை குணங்களை வச்சிருக்கிறான். அதுபோல் மீன் தூங்குது அப்படின்னா ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருக்குமே தவிர மூவ்மெண்ட் இருக்காது. ஆனா கண் திறந்தே இருக்கும், ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும். அப்படியே மோஷனே இல்லாம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும். ஆனா அப்படியே தூங்கும். அது மீனினுடைய ஒரு குணம். அப்படி மீனுக்கு ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதற்கு என்ன சொல்றான், என்ன அர்த்தம், என்ன சொல்றான்னா தர்மன், மீன் எப்படி தூங்குகின்ற பொழுது கண்ணை மூடி தூங்குவதில்லையோ அதுபோல் நாம் செய்கின்ற குற்றங்கள் என்ன என்று தெரியாமலேயே தூங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டான் தர்மன்.
அவன் செய்யற குத்தம் என்னன்னே தெரியாம சிலர் அப்படி இருக்காங்கன்ட்டு. எப்படி இருக்காங்க? மீன் எப்படி கண்ணை மூடி தூங்குறது இல்லையோ அது போல தான் என்ன குத்தம் செஞ்சோங்கிறது தெரியாமலே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அருமையான விஷயம். அடுத்து, எது பிறந்தும் உயிரற்றதாக இருந்தாலும், அல்லது உயிரற்றதுன்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம், அசைவற்றதாக இருந்தாலும்னு வச்சு, அப்படி அதுதான் கரெக்டான பதமா இருக்கும். எது பிறந்தும் அசைவற்றதாக இருந்தாலும் அதை கண்டு பெற்றோர்கள் சந்தோஷம் ஆனந்தம் அடைவார்கள் என்று சொன்ன உடனே அழகாக சொன்னான் தர்மன், பறவைகளும் சில பிராணிகளும் இடுகின்ற முட்டை என்று சொன்னான். ஏன் அது பிறந்துச்சு, இந்த முட்டையான வந்தாச்சு, முட்டைக்குள்ளதான் குஞ்சு இருக்கு, ஆனா அது ஒன்றும் பொறிக்கப்படவில்லை, அதுக்கு உயிர் வரல. ஆனா அதை கண்டு அந்த பறவை இனமானது சந்தோஷப்படும் இல்லையா? அதுல ஏதாவது மோஷன் இருக்கா? அது ஏதாவது ஆடுதா? ஒண்ணும் பண்ண. அதை ஹேட்ச் பண்ணா வரும். நான் சொல்ற புரியுதா? அது மேல போய் வந்து அடகாத்து அதுக்கப்புறமா அந்த முட்டையானது அந்த ஷெல் உடஞ்சி அந்த குஞ்சானது உயிரை பெற்று அது வெளியிலே வந்து அதுக்கப்புறமா தான். ஆனால் அது பிறந்தால் சந்தோஷம், ஆனா அசைவில்லை. ஆக பறவைகள் இடக்கூடிய முட்டை, அதை கண்டு பறவைகளுக்கும் சந்தோஷம் என்று சொல்லிவிடும். அப்ப எதுக்கு இதயம் இல்லை என்று ஒரு கேள்வி. எதுக்குப்பா இதயம் இல்லை? ரொம்ப சிம்பிள் சார். கல்லுக்கு ஹிருதயம் இல்லைன்ட்டு. கல் நெஞ்சுன்னு தானே சொல்றோம் எல்லாரையும். எவனா ஒருத்தன் எந்த விஷயத்தை கேட்டாலும் எதுக்கும் ரியாக்ட் ஆகாம இருந்தானா நம்ம என்ன சொல்றோம்? கல் நெஞ்சக்காரன் என்று சொல்றோம். அப்ப கல்லுக்கு என்ன அர்த்தம்? கல்லுக்கு ஹிருதயம் இல்லை இல்லையா? அடுத்தது, எது தன்னுடைய வளர்ச்சியை வேகத்தோடு மிக மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார், நதி என்று சொன்னார். நதி என்ன செய்யும்? நதியில பாத்தீங்கன்னா காட்டாற்று வெள்ளம் எங்கிருந்தோ வந்து அந்த நதியில சேருகின்ற பொழுது இந்த நீரோட்டத்துல வந்து விழும். பாத்துறீங்கன்னா இப்ப நதியில வந்து எங்கெங்கங்களோ இருந்து உங்களுக்கு என்ன வரும்? இந்த கால்வாய்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த நதியில கொண்டு போய் எல்லாம் சேரும். சேர்ந்த உடனே என்ன ஆகும்? சும்மா சின்னதா ஓடிட்டு இருக்கக்கூடிய நதி பெருசாய் 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 பெரிய லெவல்ல ஆக்கர்ஷித்து கொண்டு ஓடும். அப்போ நதிதான் என்ன பண்ணுது? வளருகின்றது இல்லையா? நதிதான் என்ன பண்ணுது? வளருகின்றது. அதனால்தான் சொல்றோமே, தலகாவேரி பக்கத்துல போய் காவேரியை பார்த்தீங்கன்னா சின்னதா நீரோடை போல இருக்குமா. அதுக்கு ஒரு இடமே இருக்கு. அது கர்நாடகா பார்டர்ல வரும் பொழுது அதுக்கு பேரே என்னன்னா ஆடு தாண்டும் காவேரின்னு பேர். ஆடு தாண்டும் காவேரின்னா என்ன? ஆடு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் குதிச்சிடும், அவ்வளவுதான் இருக்கும், சின்னதா ஒரு ஓட மாதிரி. ஆடு தாண்டும் காவேரின்னு. சரியா? இப்ப ஆடு தாண்டும் காவேரியா இருந்தது திருச்சி கொள்ளிடம் பக்கத்துல வரும் பொழுது என்னவா இருக்கு? அகண்ட காவிரியாக மாறுகிறது. எது பெருசாகுது? நதிகள் தண்ணீர் பல இடத்திலிருந்து வந்து சேர சேர என்ன ஆகுது? பெரிய சொரூபத்தை பெரிய லூபத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆகவே நதிகள் அப்படின்னு பேசு. அடுத்த கேள்வி, யார் பிரயாணத்தில் இருப்பவனுக்கு சரியான தோழன்? இப்ப தோழனை பத்தி பேசுறாரு. யார் பயணத்தில் இருப்பவனுக்கு உற்ற தோழன் யார்? இல்லத்தானுக்கு உற்ற தோழன் யார்? நோயாளிகளுக்கு உற்ற தோழன் யார்? இறப்பவன் போல் இருப்பவனுக்கு உற்ற தோழன் யார்? நாலு கேள்விகள் வைக்க. உற்ற தோழன் பயணிகளுக்கு அல்லது பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு உற்ற தோழன் யார்? நல்ல கேள்வி. அப்ப சொல்றார், எது சார் அவனுக்கு பயணத்திலே இருக்கின்றான் என்று சொன்னால் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு அவனுடைய தோழமை என்று சொல்லக்கூடியது என்னது? அவன் கற்ற கல்வியும் அவனுடைய அறிவும். அவன் கற்ற கல்வியும் அவனுடைய அறிவும் அவனுக்கு தோழமை. ஏன்? அவன் கற்ற கல்வியும் அறிவும் தான் அவனுக்கு வழிகாட்டும் இல்லையா? கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு பேசணும். அப்ப எப்படி வருது? அவன் போற இடமெல்லாம் அவனுக்கு சிறப்பு எதனால் வருகிறது?
அவன் தான் கற்ற கல்வியினாலே அவனுக்கு வரக்கூடிய அறிவு. அப்போ அத சொல்றான். அடுத்தது, யார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லத்தானுக்கு சரியான துணை அல்லது நண்பன் யார் என்று ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றார்? இல்லத்தரசனுக்கு சரியான நண்பன் அவன் மனைவி. இல்லத்தானுக்கு சரியான நண்பன் அவன் மனைவி. ஏன் அதைத்தானே சார் சொல்றோம்? 7 அடி எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதா? சப்தபதினு பேர். 7 அடி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு கடைசியில என்ன சொல்றான்? அந்த பர்த்தா என்று சொல்லக்கூடிய கணவன் அந்த மனைவியை கைபிடித்து அவளை கடைசியிலே அந்த கல்லின் மீது காலை வைத்து மெட்டி போடுறதுன்னு வச்சிருப்போம். ஒரு சம்பிரதாயம். நம்மள பல பேர், நம்மளுடைய ஐயாக்கள் என்னெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 7 அடி எடுத்தே வைக்கிறது இல்ல, குடுகுடுன்னு 3 தடவை சுத்திட்டு கொண்டு போய் நேரா கல்லு மேல காலை வச்சு வேலையை முடிச்சு போடுறாரு. ஆனா 7 அடி எடுத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய சம்பிரதாய மரபு. 7 அடி வைக்கும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ப்ராமிஸ் இருக்கு. நான் உனக்கு உன்னுடைய வீட்டிலே உணவு பற்றாக்குறை இல்லாமல் செய்வேன், உனக்கு நோய் வந்தால் நான் உனக்கு துணையாக இருப்பேன், எந்த காலத்திலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ப்ராமிஸை செஞ்சு 8வது அடியில கொண்டு போய் காலை வைக்கின்ற பொழுது, அந்த அம்மியின் மீது காலை வைக்கின்ற பொழுது என்ன சொல்றான்? சகா அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா, நண்பனே என்று மனைவியை கணவன் விழிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? என்னோடு நட்போடு நீரம்மா. வாழ்க்கையிலே முக்கியமானது என்ன? இல்லத்தானுக்கு இருக்கக்கூடிய நட்பு, என்றும் நட்பாக இருக்கக்கூடியது மனைவி. இல்லத்தானுக்கு என்றும் நட்போடு இருக்கக்கூடியது அவனுடைய மனைவி. நோயாளிக்கு யார் நல்ல நண்பன்? நோய்வாய்ப்பட்டவனுக்கு யார் சார் நண்பன்? ரொம்ப சிம்பிளா சொன்னார். நோய்வாய்ப்பட்டவனுக்கு வைத்தியன்தான் நண்பன். A good doctor is the best friend for the patient. A good doctor is the best friend. இறப்பவனுக்கு யார் உற்ற நண்பன் என்று சொன்னார். இறப்பவனுக்கு யார் உற்ற நண்பன்? நம்ம சொல்லும் போது சொன்னா ரொம்ப சிம்பிள். இறப்பவனுக்கு உற்ற நண்பன் யார் என்று சொன்னால் தானம் என்று சொன்னார். அது எப்படி தானம் உற்ற நண்பனாக இருக்கும் இறப்பவனுக்கு அப்படின்னா, நீ தானம் கொடுக்கின்ற பொழுது அப்படி ஒரு எண்ணத்தோடத்தான் கொடுக்கணுமா? என்னன்னு கொடுக்கணும்? நாளை இல்லை என்கின்ற எண்ணத்தோடு தானம் செய். அப்பத்தான் தியாகம் வரும். நாளை என்பது இல்லை. இஃப் யூ திங்க் அபவுட் ஃபியூச்சர், அப்ப நீ கொடுக்க மனசு வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. பாக்கெட்டுக்குள்ள கையை விடுவான், பாக்கெட்டுக்குள்ள பார்ப்பான், கையை விட்ட உடனே வெளியில எடுத்தா $10 வரும். ஐயோ, $10 போடணுமா, $5 எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி சில்லறையை தேடுவான். யார்கிட்டயாவது போய் $2 வாங்கிட்டு வருவான். அந்த $5 போடுறதுக்குள்ள 5 வேணுமா, $2 போட்டா போதுமான்னு நினைச்சு $1 கையில கொண்டு வந்து கடைசியில ஒரு 25 காசை போட்டுட்டு வெளியில போயிடும். நடக்குதா இல்லையா? அதுக்காக தான் சொல்றான், இந்த கையில இருந்து இந்த கை மாறுறதுக்குள்ள மனசு மாறிடும். தானம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னாலே, யூஸ்வலாவே இல்லத்தானுக்கு என்ன ஒரு சிந்தனை வந்துடும்? ஐயோ, அடுத்த நாளைக்கு வேணுமே அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துடும். நமக்கு வேணுமே என்ற எண்ணம் அவன் மனதிலே ஓடிவிடும். அப்ப என்ன ஆகுது? அவன் காசை கொடுக்க வேணான்னு யோசிக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? தர்ம சிந்தனை செய்கின்ற பொழுது நாளை என்பதே இல்லை. அப்படி செய்யணும். அப்படியான ஒரு தர்ம சிந்தனையோடு செஞ்சோம்னா நமக்கு என்ன வரும்? சரியா? அதைத்தான் இங்கே அழகாக அவன் யுதிஷ்டிரன் பேச. சரியா? அப்படி சில விஷயங்கள் அழகான இன்னும் நிறைய கேள்விகளுக்கு அறிவு சார்ந்த பதில்களை தர்மன் கொடுத்து கொண்டே வரான். இல்ல விட்டாத ஒரு தேனாக இருக்கக்கூடிய பதில்கள். எவ்வளவு டீப்பா அவன் போய் அதை பத்தி பேசியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா,
நிறைய விஷயங்களை அவன் ரொம்ப தெளிவாக இருந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது புரியும். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய இந்த கேள்வி பதிலினுடைய ஒரு ஆழம் நமக்கு பார்க்கும் பொழுது, இதுக்குள்ள நம்ம போய் படிக்கும் பொழுது, இந்த கேள்விகளை படிக்கும் பொழுது, அதனுடைய பதிலை படிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு ஆழம் புரியுது. இன்னும் இதில் இருக்கக்கூடிய இன்னும் பல சுவையான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் நம்ம வருகின்ற வாரங்களிலே இன்னும் நம்ம சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். இன்னும் இருக்கக்கூடிய கேள்விகள் அதனுடைய பதில்களை நம்ம தொடர்ந்து படிப்போம். ஏன்னா யக்ஷ பிரசன்னத்தை சிலர் மகாபாரதம் வரும்பொழுது யக்ஷன் கேள்வி கேட்டான், தர்மன் பதில் சொன்னான்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பருவத்துக்கு போவது உண்டு. ஆனால் ஐ வாண்ட் டு டேக் டைம். ஏன்னா உங்களுக்கு யக்ஷ பிரசன்னம் இப்ப விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டிப்பா இது தொடப்போறது இல்லை நீங்க. அதனால நானும் கொஞ்சம் பிடிவாதமா இதை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு, சரியா? இது அப்படியாவது நமக்கு அந்த கேள்விகள் என்ன, இதுல 2 கேள்வியினுடைய பதில் சொன்னாலும் அந்த பதில் நம்ம மனசுக்கு பட்டாலும் அதுவே தர்மனுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய பெரிய பெரிய நன்றி அப்படிங்கிறத மனசுல வச்சு இந்த யக்ஷ பிரசன்னத்தை எடுத்து நான் பேசுறேன். ஆகவே இது இன்னும் நல்ல உபயோகமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைச்சு இன்னும் சில கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த வாரம் சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இதோடு நான் நிறுத்துகிறேன். நன்றி.